அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. அலுவலகத்தில வேலை பார்க்குற 2 பேருக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனை. அதில ஒருத்தர் இன்னொருத்தர பத்தி யாரை சந்திச்சாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லாம போகவே மாட்டாரு. ஒரு டீ சாப்பிடுற நேரம் கிடைச்சா கூட, அந்த டீ சாப்பிடுற நேரத்துக்குள்ள இந்த ஆள பத்தி ஒரு எதிரடையான கருத்த சொல்லுவாரு. அது பேசுறவர்ல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ கசப்பு, அவ்வளோ கோபம் வெளிப்படும். ஒருவர், இருவர் மட்டுமல்ல. யார பார்த்தாலும் இதுதான் அவருடைய கதையா இருந்தது. அப்போ ஒரு நாள் ஒருத்தர் கேட்டாரு, "இந்த அளவுக்கு நீங்க அவர பத்தி சொல்றீங்களே, அப்படி என்ன அவர் அவ்வளோ பெரிய மோசமான ஆளா? நீங்களே சொல்லுங்க. இந்த ஆளுகிட்ட இந்த மாரிப்பட்ட சுபாவம் இருக்கு. இந்த மாரிப்பட்ட எண்ணம் இருக்கு. அந்த ஆள் நல்லவரா?" அப்படிம்பாரு. ஆனா, அவர் சொன்ன ஒரு 2 பாயிண்ட்டுக்கு அப்பால எதிர்மறையான கருத்து வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவரு சொன்னாரு, "நீங்க இந்த 2 பாயிண்ட்ட தான் அவர்ட்ட பார்த்து இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க, இந்த அளவு எரிச்சல் அடைகிறீங்க. ஆனா அவர்கிட்ட நான் பார்த்த வரைக்கும் 95% அந்த ஆளுகிட்ட நல்ல விஷயம் இருக்கு. ஆனா நீங்க அவர்ட்ட இருக்கிற 2 நெகட்டிவ் திங்ஸ், அதாவது எதிரடையான காரியம், சரியில்லாத காரியம். அதே பார்த்து இதையே உலகம் எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு மாரி ஒரு ஆயுள் கால ஊழியத்தை செய்ற மாரி செய்றீங்களே, இது சரியான்னு கேட்டாரு. அவரு அது வந்து 1000 நல்லது இருக்கட்டுமே, இந்த காரியம் சரியா? இந்த காரியம் சரியா? இந்த காரியம் சரியா? அப்படின்னு அவருல வாதமிட்டார். பாருங்கள், சில நேரங்கள்ல ஒருவரை நாம வெறுக்கிறதுக்கு நமக்கு நம்மிடத்துல எத்தனை காரணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிடைக்காது. 1 இல்லன்னா 2. ஆனா, அத கொஞ்சம் வேறு விதமாக நம்ம கொஞ்சம் பக்குவமான மனநிலையில பார்க்கணும்னு வச்சுங்களேன். யாரை நாம வெறுக்கிறோமோ, கசக்கிறோமோ, எரிச்சல் அடைகிறோமோ, அந்த 2 பாயிண்ட்டுக்கு அப்பால அவர்கிட்ட ஏதாவது நல்லது இருக்கான்னு பாருங்க. 95 பாயிண்ட் கிடைக்கும். ஆனா 95 பாயிண்ட் கிடைச்சாலும் நம்ம மனம் அவர வெறுக்கும். ஏன்னா, அந்த 95 பாயிண்ட்டுக்குள்ள நம்முடைய மனம் போய் வேலை செய்யாது. அந்த 2 பாயிண்ட், நமக்கு அவர் 2 விஷயத்துல எதிரா இருக்கிறார். நமக்கு பிரியமில்லாம 2 விஷயத்துல இருக்கிறார். நம்மோடு ஒத்துப்போகாம 2 விஷயத்துல இருக்கிறார். நமக்கு கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்தும்னே 2 விஷயத்துல இருக்கிறார். அந்த 2 விஷயத்தை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு சரியான மனநிலை என்ன தெரியுமா? ஒருவரிடத்தில் இருக்கிற 95% நல்லவைகளை பார்த்து அவரை நேசிப்பது தான் மனுஷன். ஆனா, அவரிடத்தில் இருக்கிற 2 விஷயங்களை பார்த்து அதனுடைய அடிப்படையிலே வெறுக்கிறோம் என்று சொன்னால், நாம் வெறுப்பதற்கு கிடைக்கிற ஒரு சின்ன வழியை கூட நாம் பயன்படுத்தாமல் விடவில்லை. வாழ்க்கையில எப்பவுமே நாம எந்த விதமான ஒரு மனநிலையோடு செயல்பட வேண்டும் என்றால், ஒருவரை வெறுப்பதற்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை அல்ல, ஒருவரை நேசிக்கிறதுக்கு எத்தனை பாயிண்ட் கிடைக்குது. இந்த விதமா பார்க்க ஆரம்பிச்சுட்டா, கணவன் மனைவிகளுக்கு இடையில ஏன் இவ்வளவு போராட்டம்? பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில ஏன் இவ்வளவு போராட்டம்? நண்பர்களுக்கு இடையில ஏன் இவ்வளவு போராட்டம்? நீங்கள் பாருங்கள், வெறுக்கின்றவர்களை, அதிருப்தி அடைகின்றவர்களை, மற்றவர்களை குறித்து எரிச்சல் அடைகின்றவர்களை பாருங்கள். அவர்கள் நிறைய பாயிண்ட் வச்சிருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஒத்துப்போகாத, அவர்களுக்கு பிரியமில்லாத, அவர்களுக்கு எதிரடையாக தோன்றுகிற ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்கும். அந்த 2 பாயிண்டே அவர்களை முழுமையா வெறுப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் 95% காரியம் நலமாக இருந்தாலும், அது அவர்களை நேசிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கவில்லை. அதனுடைய காரணம் என்னவென்றால், இவர்களுடைய மனம் சரியில்லை. எப்பொழுதுமே வெறுப்பதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறதே அன்றி, நேசிப்பதற்கான வாய்ப்புகளை பார்க்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துறதுக்கும், அவர் நேசிக்கிறதுக்கும் அவரிடத்தில் ஏராளமான விஷயம் இருந்தது. ஆனால் அந்த பரிசேயர்கள் 1, 2 பாயிண்ட்டை பார்த்தாங்க. இவர் நம்முடைய போதனைகளுக்கு உட்பட்டு வரல. இவர் நம்முடைய வழிகளுக்கு உட்பட்டு வரல. இவர் நம்மை விட பேர் பெற்றவராக இருக்கிறார். நம்மை விட ஜனங்கள் மதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். அந்த 2, 3 விஷயங்களில் தான் அவரை வெறுப்பதற்கு அவர்களுக்கு போதுமான காரணங்களை கண்டுவிட்ட உணர்வை பெற்றாள். ஆம் அருமையானவர்களே, மனித வாழ்க்கையிலே வெறுப்பதற்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டிருப்பதல்ல, நேசிப்பதற்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். இது யாரால் முடியும்? எல்லாராலும் முடியாது. தன்னுடைய மனதை ஆளுகை செய்ய இயலாதவர்களால் அது முடியாது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனதை தேவ ஆளுகைக்கு உட்படுத்தி இருக்கிறானோ, தேவனால் ஆளப்படுகிறானோ, அவனுக்கு இது முடியும். ஏன்னா அவனுக்கு அவர் சொல்வார், "உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி." உன்னை எவ்வளவாக நேசிக்கிறாய்? உன்னுடைய உடலிலே எத்தனை குறைபாடுகள் இருக்கிறது? உன்னுடைய முகம் கூட நீ விரும்புகிறபடி இல்லை. ஆனால் அந்த முகத்தை ஒரு நாள் எத்தனை முறை கழுவுகிறாய்? எத்தனை முறை அதற்கு அலங்காரம் பண்ணுகிறாய்? நீ விரும்புகிற விதமாக கூட உன் முகம் இல்லை. ஆனால் அந்த முகத்தை ஒவ்வொரு நாளும் நீ எவ்வளவு கவனத்தோடு அதற்கு
நீ பலவிதமான காரியங்களை செய்கிறாய். அப்போது உன்னைப்போல் இன்னொரு நேசிக்கிற அந்த மனநிலையை ஆண்டவர் மட்டும் தான் தர முடியும். ஆம் அருமையானவர்களே, நேசிப்பதற்கான காரணங்களை தேடுவோம், நிறைய கிடைக்கும். வெறுப்பதற்கு காரணங்கள் தேடுவோம் என்றால் ஒன்று கிடைத்தாலே போதும். ஒருவரை ஆயுள் முழுவதும் வெறுப்பதற்கு அதுவல்ல வாழ்க்கை. கிறிஸ்துவினால் ஆளப்படுகிற ஒரு மனநிலைக்கு வருவோம். அப்பொழுது வெறுப்பதற்கான வாய்ப்புகளை அல்ல, நேசிப்பதற்கான வாய்ப்புகளை தேடுவோம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார்.